ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுடைய மொபைலுக்கு யார் கால் பண்ணாலுமே நாட் ரீச்சபிள் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அந்த ட்ரிக்கை எப்படி நம்ம ஃபோனில் செட் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிக்கை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ப்ரெஷரில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ தாராளமாக இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 2 டைப் ஆஃப் மெத்தடில் இந்த ட்ரிக்கை நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபோனில் இருக்கிற ஃபோன் செட்டிங்ஸ் மூலமாகவே நீங்கள் ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணலாம். ஸோ இது மெத்தடு ஒன்று. அடுத்தது ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கோடிங், அதாவது கோடிங் மீன்ஸ் உங்களுடைய மொபைல் நம்பர், அந்த நம்பரை நீங்கள் ஆக்டிவேஷன் ஹேஷ் நம்பர்ஸ் என்ட்ரு பண்ணி, ஸோ அது மூலமாகவும் இந்த ட்ரிக்கை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ 2 மெத்தடுமே நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் டிப்ரெஷனாக இருக்கீங்க அல்லது உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதை நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி அதை நம்ம டீஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போது நார்மலாக 2 ஃபோன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்க ஒரு ஃபோனும், ஸோ ரைட் சைடில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபோன்ஸ் கால்ஸுக்கு ரைட் சைடில் இருக்க ஃபோனுக்கு நான் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்மளுக்கு கால்ஸ் வரும் போகும். ஸோ இந்த இது இப்போதைக்கு இப்போ கால்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. இப்போது இந்த நம்பரை இப்போ நம்ம கட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வருது. அடுத்த ஸ்டெப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, எப்படி நம்ம இந்த கால்ஸ் வராத அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நாட் ரீச்சபிள் அல்லது கால்ஸே போகாமல் கட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோன் கால்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைட்லேயே ஒரு 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி செட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நீங்கள் சாம்சங் ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதில் சப்ளிமெண்ட்ரி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்ளிமெண்ட்ரி சர்வீஸ், அதாவது சாம்சங் ஃபோனில் கால் ஃபார்வர்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்காது, சப்ளிமெண்ட்ரி ஆப்ஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஒரு சில ஃபோனில் கால் ஃபார்வர்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ நார்மலாக ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ சப்ளிமெண்ட்ரி சர்வீஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கால் ஃபார்வர்டிங் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் வாய்ஸ் அண்ட் வீடியோ இருக்கும். ஸோ அதில் வாய்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. ஆல்வேஸ் ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆல்வேஸ் ஃபார்வேர்டு அப்படின்ட்டு இருக்கும். அதில் வாய்ஸ் கால்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ சாம்சங் மொபைலில் சப்ளிமெண்ட்ரி சர்வீசஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃபோன்ஸில் போய்ட்டு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் மேலே போய்ட்டு சர்ச் பண்ணாலே போதும். ஜஸ்ட் கால் ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஜஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஷோ ஆகும். கால் ஃபார்வேர்டிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் மேலே டாப்பில் ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களது நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது மெத்தட் இருக்கும். அல்லது உங்களுடைய ஃபோனில் கால் ஃபார்வேர்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸே உங்களுக்கு எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஜஸ்ட் அலோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சாம்சங் மொபைலில் சப்ளிமெண்ட்ரி சர்வீஸை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு கால் ஃபார்வர்டிங் ஆப்ஷன்ஸ் வரும். இப்போது வாய்ஸ் கால்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்வேஸ் ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எந்த ஆப்ஷன்ஸும் கிளிக் பண்ண தேவையில்ல. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஃபார்வர்ட் டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்வர்ட் டு அப்படின்னு இருக்கிற இடத்துல ஜஸ்ட் நான் சொல்கிற இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு +91 அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 91 அப்படின்றது இந்தியனுடைய ஸ்டாண்டர்ட். ஸோ அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம இதில் +91 அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபாலோ பை அந்த +91 அப்படின்னு ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நம்பர் தெரியுமோ, அதாவது 10 டிஜிட் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1111 அல்லது 222 3. இப்போ 3 என்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா 10 வாட்டி 3 என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ 2 என்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 10 வாட்டி 2 என்ட்ரு பண்ணுங்கள். 1 என்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா 10 வாட்டி அதே நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு எனேபிள் அப்படின்னு ஆப்ஷன்ஸை மட்டும் கிளிக் பண்ணால் போதும். ஸோ வேறு எந்த பர்சனல் மொபைல் நம்பரும் இதில் நீங்கள் கொடுக்காதீங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர கால்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகுமே தவிர உங்களுக்கு ஸோ எல்லா கால்ஸும் அவங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் எந்த மொபைல் நம்பரும் கொடுக்காமல் இந்தமாரி ஏதாவது +91 கொடுத்துட்டு அந்த 10 டிஜிட் சிங்கிள் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். 1னா ஸோ 10 வாட்டி அந்த 10 டைம்ஸும் அந்த 1 என்ட்ரு பண்ணுங்கள். 3னா
10 டைம்ஸும் அந்த 3 நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். 2னா 10 டைம்ஸை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு எனபிள் அப்படின்னு ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுடைய கால் ஃபார்வர்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனபிள் ஆகும். ஸோ யாருன்னா உங்களுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா யாருக்குமே கால்ஸ் போகாது. ஜஸ்ட் ஒரு ரிங்கு கூட போகாமல் ஜஸ்ட் அந்த பாப்அப் சவுண்டு மட்டும் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த ட்ரிக். ஸோ இது வந்து ஃபஸ்ட் மெத்தட் மூலமாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது, ஸோ நம்மளுக்கு கால் ஃபார்வர்டிங் வருதா அல்லது நம்பர்ஸ் வந்து கால் பண்ணால் போகுதா இல்லையா, என்ன மாதிரி சவுண்டு வருது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போயும் நான் அதுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் லெஃப்ட் சைடில் ஒரு நம்பர் இருக்குது, ரைட் சைடில் ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து அதே சேம் நம்பருக்கு நான் அகெயின் வந்து நம்பரை கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த நம்பருக்கு வந்து கால்ஸ் வராது. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே ஜஸ்ட் கீன் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே கால் எண்டட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அதை கேட்டிங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து நாட் ரீச்சபிள் அல்லது எதனா ஒரு வேறு எதுவுமே வாய்ஸ் வராமல் நார்மலாக உங்களுக்கு வந்து கட் ஆகிடும். ஸோ இந்த ட்ரிக். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கால் ஃபார்வர்டிங்கை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போது வந்து எப்படி நம்ம இதை டீஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய வாய்ஸ் கால்ஸ் அதிலே போய்ட்டு அந்த நம்பரை ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் எரேசர் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு மேலே அந்த நம்பரை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிடலாம் அல்லது அப்டேட் கொடுக்கலாம், கேன்சல் அல்லது டிசபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த கால் ஃபார்வர்டிங் வேணாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசபிள் அப்படின்னு ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கால் ஃபார்வர்டிங் வந்து டிசபிள் ஆகிடும். ஸோ இது வந்து ஃபோன்ஸ் மூலமாக செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம பண்ணுறது ஒரு ஆப்ஷன்ஸ். ஸோ இது அடுத்தது நம்ம அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது நம்பரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம டேரெக்டாக செட்டிங்ஸ் எதுவுமே போகாமல் எப்படி கால் ஃபார்வர்டிங் ஆப்ஷன்ஸை எனபிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார் உங்களுடைய டயல் பட்டனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் *21 அப்படின்னு நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம சொன்னபடி எந்த சிங்கிள் டிஜிட்டாக இருந்தாலும் அதை 10 டைம்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஆஷ் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த சிம் அப்படின்றதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு MS கோட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ ஒரு 2 செகண்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் ஃபார்வர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி எனபிள்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கீழே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே மெசேஜ் வரும். ஸோ நம்ம செட்டிங்ஸில் போய் பண்ணுற நம்ம ஆக்டிவேஷன்ஸை ஜஸ்ட் நம்ம நம்பரை என்ட்ரு பண்ணி நம்ம ஈஸியாக நம்மளது வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ இப்போது எப்படி நம்ம கால் ஃபார்வர்டிங் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஏற்கனவே நம்ம சொன்னிட்டு தான். ஸோ அதே தான் உங்களுக்கு வந்து வரும், உங்களுக்கு நாட் ரீச்சபிள்னு வரும் அல்லது சவுண்டு மட்டும் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ஃபோன் கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். இப்போது இந்த நம்பரை எப்படி நம்ம டீஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் டபுள் ஆஷ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. 002 அகெயின் பார்த்திங்க அப்படின்னா ஆஷ் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு எந்த மொபைல் நம்பரோ ஸோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா MS கோட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸ்டார்ட் ஆனாலே இங்கே பார்த்திங்க அப்படின்னா கால் ஃபார்வர்டிங் டிசபிள்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டிசபிள் பண்ணிட்டோம் அப்படின்னு மெசேஜ் வரும். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.